السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له، أو قال كما عليه الصلاة والسلام. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தூண்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். திருத்திக்கொள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, யௌமுல் ஜுமா வெள்ளிக்கிழமை முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தின் குர்பானியினுடைய நன்மையிலிருந்து தொடங்கி கடைசியாக வரக்கூடியவர்களுக்கு முட்டையினுடைய சதக்கா செய்த நன்மை வரைக்கும் வழங்கப்படக்கூடிய ஒரு அன்றாட வாராந்திர நன்மை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான அந்த நன்மையை சமூகத்திலே வாரந்தோறும் அதை தவறாமல் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் வாரம் அந்த நன்மைகளை இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள். இந்த கை சேதத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வரும் வாரங்களில் முதன்மையானவர்களாக பள்ளிக்கு வரக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். மனிதனின் இயற்கையுடைய குணம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு 1000 குணம் இருக்கு இயற்கையாக. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தவறு செய்வது. தவறு எப்பவுமே மனிதன்கிட்ட இயற்கையாக இருக்கும். ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அதில மிகச் சிறந்தவர்கள் செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் மனிதர்களில் இயற்கையானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம், அந்த குற்றங்களை எல்லாம் அப்படியே வாடிக்கையாக ஆக்கிக் கொள்ளாமல் காலத்தால் அது மாற்றப்பட வேண்டும். எப்படிப்பட்ட நிலைகளில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலம், அதன் மூலம் வரக்கூடிய படிப்பினைகளை கொண்டு, அல்லாஹுவால் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களை கொண்டு, நபிகள் நாயகத்தினுடைய நபிமொழிகளை கொண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறின் பாதைகளை கொண்டு, வழிமாறுகள் கடந்து வந்த பாதையின் பாசறையை கொண்டு, நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நல்லோர்களுடைய வழி தோன்றுதலில் கொண்டு வாழும் மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்ள நேரத்தில் திருந்திக் கொள்ளவும் வேண்டும். திருத்தது மட்டும் நோக்கமா இருக்கக்கூடாது. செஞ்ச தவற திருத்திக்கிறது ஒரு திறமை இல்லை. அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் திருந்துற நிலையில் அந்த தவறை திருத்தணும். நிறைய பேர் திருத்திப்பாங்க, நான் இப்ப செய்ய மாட்டேன், ஆனா திருந்த மாட்டாங்க. திருத்துற ஜென்மங்களாகவே இருக்கிறவங்க ஒழிய திருந்திக் கொள்ளக்கூடிய ஜென்மங்களாக இன்னும் உருவாகவே இல்லை. இதுதான் கை சேதம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு உதாரணம் சொல்லிக் கொண்டு போகலாம். பொய் சொல்வது தவறு, ஏமாற்றுவது தவறு, மோசடி செய்வது தவறு, ஹராமான காரியங்களை செய்வது தவறு,
இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். இந்த தவறுகளை எல்லாம் திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். இது தவறாச்சே, இதை நான் செய்யறேனே, இது எனக்கு தவறுன்னு ஏன் படல அப்படின்னு என்ன செய்யணும்? தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். எப்ப திருத்தறதுக்கு முயற்சி செஞ்சிட்டோமோ ரெண்டாவது அதுல இருந்து திருந்திக்கணும். இது நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன், இந்த தவறு எனக்கு இதுக்கப்புறம் வேணாம். ஒரு உணவு விஷயத்துல தனக்கு ஆகாத உணவு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா யாரு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறோம். ஏன்? நாம விளங்கிட்டோம் இது நம்ம உடம்புக்கு ஆகாது. அப்ப உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நாம் வாழ்வியல் விஷயத்துல ஏன் நாம தவறு செய்யாம நல்லவர்களா வாழணும்? அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. அப்படியே அந்த கட்டுப்பாடோடு வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், திருத்திக்கொள், அதே நேரத்தில் நீ திருந்திக்கொள், அதுதான் முக்கியம் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் இப்ராஹிம் ஒரு ஆயத்துல பேசுவான், வலா தஹ்ஸபன்னல்லாஹு காஃபிலன் வலா தஹ்ஸபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அதை நாம் கண்டு காணாமல் இருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? அப்படி அல்ல செய்தி. அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், இன்னமா யுஅkhருஹும் லியௌமின் இன்னமா யுஅkhருஹும் லியௌமின் தஸ்கஷு ஃபீஹில் அப்சார். அந்த ஒரு தீர்ப்பு நாளைக்காக வேண்டிதான் நாம் அநியாயம் செய்தவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். பார்வைகள் தரைகுத்தி நிற்கும், அல்லாஹ்வை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்காகத்தான் அநீதம் செய்தவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்க விரிவியாளர்கள் சொல்லுவார்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தண்டிப்பதற்கு முன்னால் திருத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மை கடுமையாக கேள்வி கணக்கை கேட்பதற்கு முன்னால் திருத்துவதோடு திரும்பிக் கொள்ளவும் செய்யணும். இந்த இரண்டு பண்பும் முஸ்லிம்களிடத்தில் வாழும் நிகழ்காலத்தில் வந்துருச்சுன்னா முஸ்லிம் சமூகம் தவறு செய்யாது, தவறு செய்வதற்கு துணையும் போகாது. அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த உலகில் நாம் யாரை எப்படி நினைத்து வாழ்கிறோமோ அப்படித்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படும். இது நபிமொழி. இந்த உலகத்துல நீங்க யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ, எந்த குணத்தோடு நிறைய இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேசித்தவரோடு எந்த குணத்தோடு வாழ்ந்தீர்களோ அந்த குணத்தோடு தான் நீங்கள் மறுமையில எழுப்பப்படுவீர்கள். இது ஹதீஸ். இது யார் யாரை நேசிக்கிறார்களோ, யார் எந்த பண்புகளோடு வாழ்கிறார்களோ அதே பண்புகளோடு மறுமையில எழுப்பப்படுவார்கள். அப்படி மறுமையில எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு திருடனாக, ஒரு மோசடிக்காரனாக, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனாக, ஒரு மது குடித்த ஷாரிபுல் ஹம்ர் குடிகாரனாக, இப்படியெல்லாம் பட்டங்களோடு இல்லாமல் சாலிஹீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் என்ற நல்ல பட்டத்தோடு அந்தஸ்தோடு நாம் எந்திரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான சிறந்த இடம்தான் இந்த உலகம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மதாஉல் கலீல், இந்த உலகம் இருக்குது சொற்ப வாழ்க்கைன்றான், அற்ப துனியான்றான், ஒண்ணுமே இல்லைன்றான். கொசுவுடைய ரெக்கையை யாராலையும் பிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் என் பார்வையில் கொசுவுடைய ரெக்கை அதை விட மோசமானது, ரொம்ப அற்பமானதுன்றான். இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்து, அவ்வளவு பெரிய உலகத்துலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்து கொண்டு அதை திருத்திக்கவும் பார்க்கறதில்லை, அது திருந்திக்கவும் முயற்சி செய்யறதில்லை. மனோ இச்சையை எவன் பின்பற்றுவானோ அவன் ஒருபோதும் திருந்த மாட்டான், திருத்திக் கொள்ள மாட்டான். தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக கொண்டவன், பொதுவா தெய்வம்னாலே ஒரு மரியாதை இருக்கும், தெய்வம்னா என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு. இங்க மனோ இச்சையை தெய்வமா கொண்டவன். சிகரெட் குடிக்க கூடாதுன்னு ஊர் உலகம் சொல்லுது, ஆனா இவன் மனசு குடின்னு சொல்லும். மது குடிக்க கூடாதுன்னு ஊர் உலகம் சொல்லுது, இவன் மனசு குடின்னு சொல்லும். பொம்பளை பிள்ளைகளை பார்க்காத, பொம்பளை பிள்ளை போகாத, ஹராமான காரியம் பண்ணாத குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, ஆனா இவன் மனசு பொம்பளை பிள்ளை எப்படி போன்னு சொல்லும். போதைக்கு அடிமை ஆகாத, வாழ்க்கை வீணாயிரும், சுற்றுச்சூழல் எல்லாம் சொல்லுது, ஆனா இவன் மனசு செய்ய சொல்லும். இதெல்லாம் எதை காட்டுது? மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டதினால் அந்த மனம் சொல்வதை போன்று இவன் வாழுகிறான், மனம் போன போக்கில போகிறான்.
அன்பார்ந்தவர்களை, இப்படி மனம் போன போக்கிலே நாம் தவறுகளை உணராமல், அதை திருத்திக் கொள்ளாமல், அதிலிருந்து திருத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் எழுப்பப்படுகின்ற பொழுதும் எந்த கேடுகட்ட வாழ்க்கையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தோமோ அதே கேடுகட்ட வாழ்க்கையோடு தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை எழுப்புவான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அத்தாயிபு தன்பலஹு, அத்தாயிபு மினத் தன்பி கமன் லா தன்பலஹு. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், செய்த பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து தன்னை திருத்திக் கொண்டு அதிலிருந்து திருந்திக் கொண்டு எவன் மீண்டு விட்டானோ மீண்டு விடுகிறானோ அவன் பாவமே செய்யாதவனை போன்று என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மதத்திலையும் எந்த ஒரு சமயத்திலையும் இப்படி ஒரு தத்துவம் கிடையாதுங்க. தப்புனா தப்பு தான். ஆனா இஸ்லாத்துல மட்டும் நீங்க செஞ்ச தவற உணர்ந்து அதை திருத்திக்கணும், அதை திருந்திக்கணும். நீங்க எப்ப முன் வந்துட்டீங்களோ ரசூலுடைய நபிமொழி என்ன தெரியுமா? கமன்லா தன்பலஹு, அவன் பாவமே செய்யாதவனை போன்று ஷிர்க்கை தவிர என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அல்லாஹ் ஒரு அற்புத வாய்ப்பை இந்த உலகத்துல நமக்கு தந்திருக்கிறான் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு. நிறைய பேர் ஐசியூ ரூம்ல திருந்தணும்னு நினைக்கிறாங்க, ஐசியூல நிறைய பேர் சக்கராத்துல திருந்தணும்னு நினைக்கிறாங்க, படுத்த படுக்கையில தொண்டைக்கும் கரகரா ஏற்படக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலையில நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு கை கால் முறிவு ஏற்பட்ட பிறகு நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கை ரெண்டானதுக்கு பின்னாடி நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த அவமானத்திற்கு பின்னாடி, இந்த அடிக்கு பின்னாடி, இந்த பெரிய ஒரு இடி விழுந்ததற்கு பின்னாடி திருந்தணும்னு நினைக்கிறோம்? அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தன்னை திருத்திக்கலாமே. ஒரு அவமானப்பட்டுதான் திருந்தணுமா? ஒரு கை கால் ஒரு முறிவு ஏற்பட்டுதான் திருந்தணுமா? ஒரு உயிர் போகிற கடைசி நிலையில தான் புத்தி வரணுமா? ஏன் அது வாழும் காலத்தில் நாம் திருத்தி கொண்டால் வாழும் மீத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாச்சு. அதைத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்துல வாழ்ந்து காமிச்சுட்டு போனாங்க. 63 வருஷம் வாழ்ந்தாலும் உலகம் இனி வருகின்ற வரைக்கும் அந்த நபரை தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புத விதி அல்லாஹ் உலகத்துல விதிச்சுட்டானே. யாராலையும் மாற்ற முடியாது. வாழ்ந்தது கொஞ்சம் வருஷமா இருந்தாலும் ஒரு நிரப்பமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட நிரப்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், மனிதர்கள் தான், இயற்கை தான், தவறு செய்வது சகஜம் தான், சாதாரணம் தான். ஆனால் அந்த தவறிலே வாழ்ந்து விடக் கூடாது. அதை திருத்தறதுக்கு முயற்சி செய்யணும், திருந்தறதுக்கு முயற்சி செய்யணும். நிறைய பேர் 5 வேளை தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் நல்ல அமல் செய்வாங்க. ஆனா ஏதாவது ஒரு தவறுல அடிக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரு பொய் சொல்றது, ஒரு புறம் பேசுறது, ஒரு கோல் மூட்டுறது, ஒரு இட்டு கட்டுறது, இல்லாத அவதூறை பரப்புறது, ஃபித்னாக்களை உண்டு பண்றது, குடும்பத்தை ரெண்டாக்குறது, அடுத்த நிம்மதியை கெடுக்கிறது, அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்து என்ன நடக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்பம் காண்றது, எல்லாம் நல்ல அமலும் செய்வான். பின்னாடி இந்த முசீபத்தையும் செஞ்சுட்டு இருப்பான். இதைதான் அல்லாஹ் தஆலா தவறுன்றான். இங்க இந்த தவறு செய்யக்கூடியவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் தவறு கிடையாது. மது குடிக்கிறது, புகை பிடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, மாது சூது, இதுதான் தவறு நினைச்சு எல்லாமே தவறு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒருமுறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்திலே, பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழையே இல்லை. அந்த ஊர்ல அன்னைக்கு பெரிய பஞ்சம். மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபி ஆச்சு, எங்களுக்காண்டி ஒரு துஆ செய்யலாமே. இதுல நமக்கான படிப்பின் என்னன்னா, குடும்பத்துல வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு சிரமம் கஷ்டம்னா உங்க மஹல்லா சார்ந்த இமாம்கிட்ட அணுகி ஒரு துஆ வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு துஆ செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு? ஊர்ல மழை இல்லை, ஊரு கடுமையான பஞ்சத்தை நோக்கி போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் 70,000 மக்களை கூப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு உள்ள ஆடு மாடுகளை, குழந்தைகளை, பெரியோர்களை, முதியோர் வயசுக்கு வந்த பெண்களை, குடும்ப பெண்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மைதானத்துக்கு வந்தாங்க. அங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த மழையை, உன்னுடைய அருளான மழையை எங்கள் மீது பொழிய செய்வாயாக, இந்த பூமிக்கு செழிப்பை தருவாயாக என்று அவங்க துஆ செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ செஞ்சா அடுத்த நொடி அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிருவான். எப்படின்னு கேக்குறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், நான் மூசாவோடு நேரடியா பேசக்கூடியவர், நான் மூசாவோடு நேரடியாக பேசக்கூடிய. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சா அல்லாஹ் அதை உடனே கபூல் செய்யக்கூடியவனாக இருந்தான். இவங்க துஆ செஞ்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, மழையும் காணும், ஒன்னையும் காணும். மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே மேலையும் பாக்குறாங்க.
இவரை நம்ம நேற்று வரைக்கும் அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னாரு, துவா செஞ்சா கபூலாயிரும் சொன்னாரு, துவா செஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு துளியை கூட காணும். அப்ப சொன்னதெல்லாம் பொய்யான்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு தொடர்பு போயிட்டாங்க. அல்லாட்ட போயிட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி மழையை தரன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறீங்க. மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிமையில பேசுறான், யா மூசா, உன் சமூகத்திற்கு மழை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன் சமூகத்திலே ஒரு தவறு செய்தவன் இருந்து கொண்டிருக்கிறான், அவனை வெளியேறி சொல், நான் மழையை தருகிறேன். இதுல நிறைய படிப்புன்னு நிறைய பாடம் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தொழுதா மட்டும் குடும்பம் உருப்படாது. எல்லாருமே தொழணும், எல்லாரும் தொழணும், எல்லாருமே தொழுது. ஒருத்தர் தொழாத குடும்பம் உருப்படாது. எல்லாருமே தொழணும். வீட்டுல எல்லாரும் தொழுறாங்க, அந்த வீட்டுல அந்த வயசுக்கு அந்த பையன் தொழுவ மாட்டேங்கிறான், குடும்பம் எப்படி உருப்படும்? பரக்கத்து எப்படி வரும்? எல்லாருமே தொழணும். இது ஒரு பாடம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் சரியா இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தர் தப்பா இருக்கிறான் கூட்டத்துல, அவனை வெளியே வர சொல். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏறான் செய்யறாங்க. யாரோ ஒருவர் தவறு செஞ்சவங்க இந்த கூட்டத்துல இருக்கிறாங்களாம், அவங்கள அல்லாஹ் வெளியேற்ற சொல்றான். அவங்களா வெளியே போனாக்க மழை தருவன்றான். யாரு? அவங்களே வெளியே போயிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 70,000 மக்களுங்க, எவ்வளவு பெரிய மஜ்லிஸ். ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்ம தலை துணி எவ்வளவு வைக்கப்படுறோம். 70,000 மக்களுக்கு மத்தியில் எப்படிங்க வெளியே வர முடியும்? அந்த காலத்துல செல்வத்தோடு வாழ்வதல்ல கம்பீரம், பொருளாதாரத்தோடு வாழ்வதில்ல கம்பீரம், தூய்மையாக வாழ்வதுதான் அந்த காலத்துல பெரிய கம்பீரமா இருந்துச்சு. பனீஸ்வரர் சமுதாயத்தின் மக்கள் இருக்கிறாங்கல்ல, இரவுல ஒரு தவறு செஞ்சாங்கன்னா பகல்ல வீட்டுல அந்த போர்டு தொங்கும், நேற்று நைட்டு விபச்சாரம் பண்ணவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் கம்பீரத்தோடு எப்படி வாழ்ந்தார்கள்? தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த மக்கள் அந்த தவறு செஞ்ச ஒரு மனிதர் உள்ளுக்குள்ள புலம்ப ஆரம்பிக்கிறார். ஹதீஸ்ல வருது, தஃப்சீர்கள்ல பார்க்க முடியுது, தன்னுடைய மேல போட்டிருந்த சட்டை என்ன செய்யற 2 பட்டனை லூஸ் பண்ணி, நாமெல்லாம் மழை வந்தா தலையை கொண்டு போய் உள்ள விட்டுப்போமே, அது மாதிரி அவர்லயே சில தலையை சட்டைக்குள்ள உள்ள விட்டுக்கிட்டு உள்ள தேம்பி தேம்பி அழுகுறார். யா அல்லாஹ், நான் செய்த தவறு எனக்கும் உனக்கும் தான் தெரியும், இன்னைக்கு ஊருக்கே தெரியுன்ற மாதிரி ஆயிடுச்சு, என்ன காட்டி கொடுத்துறாத ரப்பை என்று அல்லாஹ்ட்ட கதறாரு, கெஞ்சுறார். அவர் அழுத அழுகையில அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் வானத்துல மழையை பொழிய வச்சுட்டான். மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆளும் யாரும் வெளியே வரல, தப்பு பண்ணவன் எவனும் தெரியல, ஆனா நீயும் தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ண, ஆனா நீயும் மழையை கொடுத்துட்ட, ஒன்னும் புரியலையே அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், அந்த தவறு செய்தவன் என்னிடத்திலே தௌபா செய்து கொண்டான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த நபரை எனக்கு கொஞ்சம் காமிச்சு கூட யா அல்லாஹ். அல்லாஹ் இங்கதான் புரியுற மாதிரி நமக்கு ஒரு படிப்பினைய தர்றான். நாம எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவளா இருந்தாலும் நாம தனிமையில செய்யற தவறு அல்லாஹ் ஒரு நாளாவது வெளிப்படுத்திருக்கிறானா? சொல்லுங்க. 4 பேரை கூட்டா செஞ்சா சொல்லுவாங்க, கொள்ளையானாலும் கூட்டாகாதுன்னு வாங்க, கொள்ளடிக்க போனாலும் கூட்டுக்கு போக கூடாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா நாம தனிமையில எவ்வளவு தவறுகள் செய்யறோம், அது நமக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ் அதை என்னைக்காவது வெளிப்படுத்திருக்கிறானா? மறைக்கிறான், பாதுகாக்கிறான். ஏன்? நம்முடைய கண்ணியம் முக்கியம் என்பதை அவன் விளங்கி கொண்டான். அவன் கண்ணியமானவன், கரீம், அவன் சங்கையானவன். சங்கையானவன் என்றைக்குமே மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கத்தான் நினைப்பான், அதை இழிவுபடுத்த நினைக்க மாட்டான். மூசா 40 வருஷம் ஒரு தவறு செஞ்சிருந்தார், ஒரு நாள் கூட இந்த சமூகத்துக்கு நான் அவரை அடையாளம் காட்டவில்லை, இன்றைக்கு நான் உனக்கு அடையாளம் காட்டி விடுவேனா? காட்ட முடியாது என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. இதுல நமக்கான படிப்பினை பாடம், ஒரு நெருக்கடியான நிலையில் அல்லாஹ் தன்னை காமித்து கொடு என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி அந்த நபர் தன் தவற 40 வருஷமா உணராத அந்த மனிதர், 40 வருஷமா தவற திருத்திக் கொள்ளாத மனிதர், 40 வருஷமா தவறுல திருத்திக்காத மனிதர், ஒரு நெருக்கடி வந்ததுக்கு பின்னாடி இது தவறு திருத்தணும், இது தவறு திருந்திக்கணும் என்று விளக்கினார்கள் அல்லவா? அதுதான் ஒரு உண்மையான ஈமான்தாருக்கு அடையாளம் என்பார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் திருத்திக்கொள் திருந்திக்கொள். நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஏராளம், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுல திருத்துறது மட்டும் நம்முடைய வேலை இல்லை, அதுல இருந்து திருந்தலும் நம்முடைய வேலை என்பதை அல்லாஹ் இந்த படிப்பின் வழியாக நமக்கு புரிய வைக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ இழிவுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாம ஏதோ ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இத்தனை சிரமங்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அந்த சிரமங்கள் எல்லாம் நாம சரி செஞ்சு கொஞ்சம் திருத்திக்கிட்டு அதுல திருத்திட்டோம்னா நாம வாழ்ற வாழ்க்கை இந்த உலகத்துல சொர்க்க வாழ்க்கை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க தனிவரை யோசிச்சு பாருங்க, வண்டி ஒழுங்கா ஓடவே மாட்டேங்குது,
வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை. சரக்கு போட்டாலும் யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கடையை திறந்து அப்படியே மூட வேண்டியதா இருக்குது. கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணுக்கு நிம்மதி இல்லை. கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு 1000 குறைகள். இது எல்லாம் எதனால்? தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தவறுகளை நாம் திருத்திக்க முன்வராததனால் அல்லாஹ்வும் நம்ம வாழ்க்கையை முன்னெடுக்கல, எந்த ஒரு முயற்சியும் செய்யல. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா நம் தவறுகளை அப்படியே விட்டுட்டான். நாமளா திருத்தினாதான் உண்டு, நாமளா நம்மளை திருத்திக்கிட்டாதான் உண்டு. இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை திருத்த மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரை நான் உங்களை ஒன்றும் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல. நாம முயற்சி எடுக்கணும். பெரிய பாவங்களை யாரும் இங்க ஒண்ணும் பண்ணல, ஏதோ 1-2 சின்ன சின்ன பாவங்களோடு அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணான்றாங்க. தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றாங்க. இன்றைக்கு இந்த சமூகத்திலே தவறுகளை திருத்துவதும் கிடையாது, அதை திருந்திக்கிறதும் கிடையாது. வையக்கில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். சஹாபாக்கள் கூடியிருந்த ஒரு சபையில பெருமானார் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அது கியாமத்துடைய நாளுக்கு நெருக்கமான நாள். அந்த நாளிலே மனிதர்கள் இரவிலே மனிதர்களாக தூங்கச் செல்வார்கள். ஆனால் அவர்கள் பகலிலே முழிக்கின்ற பொழுது குரங்குகளாக பன்றிகளாக அவர்கள் உருமாற்றப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் தொழுதவர்கள், நோன்பு நோக்கவர்கள், நற்காரியங்கள் செய்தவர்கள், அவர்கள் எதற்கு உறங்க செல்கின்ற பொழுது மனிதர்களாக உறங்கி எழுந்திருக்கும் பொழுது பன்றிகளாக குரங்குகளாக ஏன் உருமாற்றம் செய்யப்படணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகத்திலே மக்கள் 5 வேளை தொழுவார்கள், நோன்பு நோட்பார்கள், நற்காரியங்கள் நிறைய செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். சமயங்களை ஆடல் பாடல்களோடு கொஞ்சம் ஒட்டி இருப்பார்கள், கூத்து கும்மாளங்களோடு ஒட்டி இருப்பார்கள், மது போதையில கொஞ்சம் ஒட்டி இருப்பார்கள். இரவு தூங்க செல்கின்ற பொழுது இசை கருவிகளோடு தூங்க செல்வார்கள், பாடல்களை கேட்டுவிட்டு தான் தூங்குவார்கள், போதையோடு தான் போய் படுப்பார்கள். இதனால் இவர்கள் இந்த செயலை, இந்த கெட்ட செயலை திருத்திக்காவின் காரணத்தினால், திருந்தி கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றிவிட்டான். அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்தில் மௌத்தாருக்கு வாழ்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமித்தார்கள். இன்றைக்கு இந்த சமூகம் அப்படித்தானே இருக்கு. பள்ளிக்கூடம் போற மாணவன்ல இருந்து பல்கலைக்கழகத்துக்கு போற மாணவன் வரைக்கும், பெரிய பெரிய அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும், பெரிய பெரிய உச்சத்துல வரைக்கும், வாரத்துக்கு 1 டே சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதையாவது ஃபுல்லா ஏத்திக்கிட்டு தான் தூங்க போறான். வாரம் முழுக்க குடிக்காட்டாலும் வாரத்துல 1 நாள் குடிக்கிறான். நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு நடக்குது யதார்த்தம். சண்டே ஆச்சுன்னா என்ஜாய்ன்றான். எதுல என்ஜாய்? தண்ணி அடிக்கிறதுல, போதையில, அடுத்த பெண்ணோட உல்லாசத்துல, ஹராமான காரியத்துல, இசையில மூழ்கி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போயிடுறது, அங்க இசையை போட்டு விட்டுறாங்க, எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஆடுறது. இப்படி வாரம் 1 நாள் இது வாழ்நாள் முழுக்க இசை கருவிகளோடு, கூத்து குமாரத்தோடு, மது பாட்டில்களோடு, ஹராம்களோடு தொழுது கொண்டு அமல் செய்து கொண்டு இரவில 1 நாள் வாரத்தில் இப்படி ஹராமோடு உறங்க செல்லக்கூடிய இந்த சமூகம் ஒரு நாள் பன்றிகளாக குரங்குகளாக எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு பெருமானார் விளக்கம் தந்தார்கள். அன்றைக்கு சொன்ன நாயகம் இன்றைக்கு அது நடக்குதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தவறுகளை தான் ஒட்டுமொத்த சமூகம் திருத்திக்க முயற்சி செய்யணும். சரி, தவறுன்னு விளங்கி திருத்திக்கிட்டாங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இல்ல, இந்த தவறை இனி நான் செய்ய மாட்டேன் என்று திருந்துவதற்குண்டான வாழ்க்கையை வாழ துவங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உட்கார்ந்து இருந்தார்கள். ஒரு கிராமவாசியை கையை பிடிச்சு கூட்டு வந்தார். யார் ரசூலுல்லாஹ், இவர் தினம் மது குடிக்கிறவர், இன்னைக்கு மது குடிச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உகுரிபூஹு, அவர் அடிங்க அப்படின்னா. நம்ம ஊர்ல எல்லாம் மது குடிச்சா பயந்து ஓடிடுவோம், குடிகாரன் வர நம்ம எட்ட போயிடுவோம், ஏதாவது நமக்கு அசிங்கமாயிரும். ரசூலுல்லாஹ் காலத்துல பக்கத்துல கூட்டியா நிக்க வச்சு இவர் மது குடிச்சிருக்காருன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்கல, உகுரிபு, அவர் அடிங்க அப்படின்னா. மதீனாவாசிகள் எல்லாரும் சேர்ந்தாங்க. ஆளுக்கு கையில கல் எடுத்தாங்க, சில பேர் துணி எடுத்தாங்க, சில பேர் செருப்பு எடுத்தாங்க. அந்த மனிதரை எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட சொல்ற வரைக்கும் அடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி ரத்தம் வலியுது. அந்த ரத்தம் வலிகின்ற பொழுது அந்த சபையில ஒருத்தர் சொன்னாரு, இவனா ஒரு மனுஷ ஜென்மம், இவனா ஒரு மனுஷ பிறவி, இப்படி அடி வாங்குறானே குடிச்சிட்டு குடிகார பையன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல ஒருவர் அடிக்கும் போது சொல்லிக்கிட்டே அடிச்சார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோட் பண்ணி கேட்டாங்க, இது தவறு, இந்த சொல் தவறு, இதுவரைக்கும் நடந்தது நியாயம். அவன் குடித்தான், ஹராம் செய்தான், அவனை தண்டிக்கிறோம், அது நியாயம்.
ஆனால் தண்டிக்கின்ற பொழுது அவனை கண்டிக்கும் விதமாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் ஆகமானது அல்ல. அப்படி நீங்கள் சொல்வது அவர் சிந்திய அந்த ஒரு துளி ரத்தத்திற்கு நீங்கள் ஆண்டு முழுக்க வாழ்நாள் முழுக்க நீங்கள் தௌபா செய்தாலும் அதற்கு ஈடே ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை தவறு, எனவே திருத்திக் கொள்ளுங்கள். நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? பஞ்சாயத்துக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா தொழுகைக்கு போறோம் அப்படி எட்டி பார்ப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து ஜமாத்துல போயிட்டு இருக்கோம், அப்பா நாம தப்பிச்சோம், நாம நல்லா வாழ்றோம் அப்படி நினைக்கிறது தவறு. நாங்க ரசூல்லா உன்ட்ட அந்த தவறு இருக்கு, அல்லாஹ் உன்னை அந்த சமூகத்துல கொண்டா நிப்பாட்டலையா, அப்படி உன் தவறு திருத்திக்கோ. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கின்ற பொழுது யாரையும் தடித்த வார்த்தைகளால் உன் நாவல் பேசிவிடாதே. அப்படி நீ பேசுவதும் தவறு. இந்த பக்கம் ஹராம் செஞ்சவங்களையும் ரசூல்லா திருத்துறாங்க, அந்த பக்கம் தண்டனை கொடுக்கின்ற பொழுது தவறான தடித்த வார்த்தைகள் பேசும் சஹாபாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினார்கள். மட்டுமல்ல, திருந்திக் கொள்ளுங்கள் என்ற உபதேசமும் செய்தார்கள். அதே உபதேசம் தான் இன்னைக்கும் பெருமானார் செய்கிறார்கள். தவறுகள் நடப்பது சகஜம் தான், இயற்கை தான். அதிலே வாழ்ந்து அதிலே மடிந்து அதிலே மண்ணோடு மண்ணாக போயிடக்கூடாது. கொஞ்சமாவது வாழ்ற வாழ்க்கையில புண்ணியம் இருக்கணும் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, உத்தம சத்திய போதர்கள் யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள் தான். சஹாபாக்களை போன்று சத்தியவான்கள் உலகத்துல யாருமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே ஒரு முறை நடந்து வருகிறார்கள். மதீனாவை சுற்றி அன்றைக்கு யூதர்கள் எல்லாம் அதிகமானவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் தருவாயிலே ஒரு யூதன் என்ன செய்கிறார், ஒரு வகுப்பறையிலே தன்னுடைய தௌராத் வேதத்திலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது தௌராத்துல 1-2 வரி காதுல விழுது. ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை என்ன செய்யறாங்க, அங்கேயே நின்று வகுப்பறையில கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க. வகுப்பறை முடிஞ்ச உடனே அந்த யூதன்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அவங்க உங்க தௌராத்துக்கிற அந்த ஒரு சில அந்த வரிகளை எனக்கு நீங்க ஒரு ஏடா கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அவரும் கொடுத்தார். அந்த ஏடுகளை உமர் ரலியல்லாஹு கையில எடுத்துக்கிட்டு பெருமானாருடைய சமூகத்திற்கு வந்தாங்க. அங்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன உமரே கையில ஏதோ ஒரு ஏடு வச்சிருக்கிறீங்க, என்ன ஏடு? அப்ப உமர் சொன்னாங்க, யார சொல்லலாம், இது தௌராத் வேதத்தினுடைய ஏடு. அதுல ஒரு சில வரிகள் ரொம்ப அழகா இருந்தது, இனிமையா இருந்தது. நான் இந்த மாதிரி கடந்து வரும்போது என் காதுல விழுந்தது, அதை 1-2 நான் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு கதை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கோபம் வந்து போச்சு. ஏன்னா ரசூலுல்லா ஹயாத்தா இருக்கிறாங்க, குர்ஆன் இறங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல குர்ஆனுக்கு இல்லாத முக்கியத்துவம், நபிக்கு இல்லாத முக்கியத்துவம், குர்ஆனுக்கு முந்திய வேதம் தௌராத், நபிக்கு முந்திய நபி மூசா, இவர்களுடைய வேதத்திற்கு நீங்க முக்கியத்துவம் தரீங்களா? உமரே ஒன்னு சொல்ற, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தா இருந்தா அவங்க என்னதான் பின்பற்றுவாங்கன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நபி இன்னொரு நபி எப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது நான் ஹயாத்தாக இருக்கும்போது இருந்தாலும் அவர் ஒரு நபியாக இருக்க மாட்டார், என்னை பின்பற்றும் சஹாபியாகத்தான் இருப்பார். காரணம் என்ன? நபிகள் நாயகத்துடைய மகத்துவம் அவ்வளவு உயர்வானது. இப்ப இந்த தவற உணர்வு தெரியாம செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நாம இதை தவறா எடுத்துக்க மாட்டோம், ஆனா இதைத்தான் இன்னைக்கு தவறா எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, உமரே நான் இருக்கும் பொழுது குர்ஆன் இறங்குகிற பொழுது இதுதான் முதன்மையானது, இந்த வேதத்துக்கு தான் உங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும், இதை தாண்டி இதை தவிர்த்து வேற எந்த வேதத்துக்கும் நீங்கள் மரியாதை செலுத்தலாம், அது முதன்மை என்று கையில எடுக்கக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்னைக்கு அந்த தவறு உமர் ரலியல்லாஹு திருத்திக்கிட்டாங்க, அதிலும் தன்னை திருத்திக்கிட்டாங்க. இது போன்ற அந்த நல்ல திருத்திக் கொள்ள மனப்பான்பம், திருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்பம் நம்ம இடத்துல வந்தாதான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசிக்கும், கொஞ்சமாவது நறுமணம் பூக்கும், நல்ல வாசனைகள் உண்டாகும். அன்பானவர்களே, முன்ன வாழ்ந்த முன்னோர்கள்லாம் நடந்து போனா நறுமணம் அமல்களால வீசும். இன்னைக்கு நறுமணத்துக்கு நாம மேல அத்தர் அடிக்க வேண்டியதா இருக்குது. அமல்களால் ஏற்படக்கூடிய நறுமணம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் குறைந்து போய்விட்டது. எத்தனை வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, ஒருவர் இறந்த உடலோடு உடலுறவு கொண்டுட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அல்லாஹ் அதை கண்டிச்சு ஆயத்தை இறக்குனான். இந்த வரலாற்றுல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் தவறு செஞ்சிட்டார் தான், ஆனா திருத்திக்கணும்னு நினைச்சார், தன்னை அதுல இருந்து திருந்திக்கணும்னு நினைச்சார். அதை ஏன் நீங்கள் மறைக்கிறீர்கள், அதை ஏன் நீங்கள் மன்னிக்க கூடாது, ஏன் அதை நீங்கள் புறக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை கண்டித்து குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனான். வரலாறு இருக்குது குர்ஆன்ல. அதே வரலாற்று வழியில ஒருவர் இன்னொரு என்ன செய்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழும் காலத்துல பெருமானார் ஒரு வேலையை சொன்னாங்க. அந்த வேலையை செய்கின்ற பொழுது யதார்த்தமான ஒரு பார்வை பெண்ணின் மீது விழுந்து விட்டது. அந்த சஹாபிக்கு பேர் சாதபா. தவறு செய்து விட்டார் என்று கருதி, ஏதோ பெரிய தவறு என்று கருதி என்ன செய்து விட்டார், ஒரு பெரிய மலை அடிவாரத்துல போய் 40 நாட்கள் மேலாக அழுது அல்லாட்ட தொழுது, யாரெல்லாம் நான் தவறு செஞ்சுட்டேன், தான் செஞ்ச தவறை திருத்திக்க முயற்சி செஞ்சார்.
அதுல திருந்திக்க முயற்சி செஞ்சார். இன்னைக்கு தவறுகளை திருத்ததும் கிடையாது, அது திருந்ததும் கிடையாது. அதே தவிர ஒவ்வொரு நாள் பகல்லையும் ஒவ்வொரு நாள் இரவுலையும் அந்த தவறோடவே வாழ்றது, அந்த தவறோடவே சாப்பிடுறது, பழகுறது, ஒன்றோடு இரண்டரை கலந்து பின்னி கடல் எடுத்து அப்படியே அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைக்கு இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அன்பார்ந்தவர்களை, இந்த தவறை எல்லாம் திருத்திக்க முயற்சி செய்ய வேண்டும், அதை திருந்திக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, கிராமவாசி, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நாமெல்லாம் இன்னைக்கு சொல்லுவோமா, சொன்ன காரி துப்பிடுவாங்க, நீ எல்லாம் மனுஷனான். ரசூலுல்லாஹ் அவர் அப்பல கேவலப்படுத்தல. என்ன கேட்டாங்க தெரியுமா? உனக்கு விபச்சாரம் செய்யணும்னு ஆசையா இருக்கா? தவறை எப்படி திருத்துறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். சரி, நீ விபச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படுற, நீ விபச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்ணு, அதே ஒரு பெண் உன் குடும்பத்திலையும் இருக்கிறான். உனக்கு அக்காவா இருப்பாங்க, உனக்கு தங்கச்சியா இருப்பாங்க, உனக்கு அம்மாவா இருப்பாங்க, உன்னுடைய சொந்தமா இருக்கலாம். ஏன் நீ அந்த மாதிரி நினைக்க கூடாது? விபச்சாரம் செய்ய ஆசையா இருக்குன்னு சொல்ல வந்த சஹாபியே, ஒரு கிராமவாசிய ரசூலுல்லாஹ் பெருசாலாம் ஓதி அவர் இது பண்ணல, 4 வார்த்தை தான். நீ செய்யும் அந்த தவறு உன் குடும்பத்தில் உன் வீட்டு பெண்கள் செய்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த சஹாபி அதோட திருத்திக்கிட்டார். இதுக்கப்புறம் எனக்கு விபச்சாரம் ஆசையே இல்லை யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்கிற எண்ணமே எனக்கு இல்லை. மௌத்தா போறவருக்கு பெண்களுடைய வாசனை இல்லாமல் வாழ்ந்தார்கள். வரலாற்று முழுக்க சஹாபாக்கள் தங்கள் தவறுகளை திருத்திக்க முயற்சி செஞ்சார்கள், அதே நேரத்தில் அதை திருந்தவும் செஞ்சார். இந்த சமூகம் திருத்திக்கிறது மட்டும் நின்றுக்கிறது அப்படி கிடையாது, அதை திருந்தவும் செய்யணும். எத்தனை பேர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிச்சு கொடுக்கிற புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு ஏதோ பேச்சுவார்த்தையில ஒரு கோபம் உண்டாகி உமர் ரலியல்லாஹு கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, உமர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா உமர் மன்னிக்க முடியாதுட்டாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாங்க, கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. வர்ற வழியில என்ன செய்யறாங்க, மன வருத்தத்தோடு பெருமானுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. இந்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர்ட்ட நாம சண்டை போட்டுடுமே, அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நாம அவரை மன்னிக்கலையே என்று என்ன செய்யறாங்க, உமர் அபூபக்கருடைய வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. வீட்டுல உள்ளவங்க அபூபக்கர் இல்லைன்றாங்க. உமர் விளங்கிட்டாங்க, இங்க இல்லைன்னா அங்கதான் இருப்பாங்க சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு போனாங்க. அங்க போனா அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சஹாபா கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் வர்றாங்க. எப்பவுமே அபூபக்கர் நடந்து வந்தாங்கன்னா சுன்னத்தான முறையில் நடந்து வருவாங்க. இந்த வாட்டி நடந்து வரும்போது தன்னுடைய வேட்டியை ஒரு அடி மேல தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு நடந்து வரும்போது ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, அபூபக்கர் ஏதோ வழக்கோடு வர்றாரு, என்ன வாதாட போறான்னு தெரியலன்னு சொல்லி சஹாபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து அபூபக்கர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் உமருக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில மனம் கசப்பு ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்பட்டு என்னோடு அவர் பேசாமல் சென்று விட்டார், நான் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிக்கவில்லை. அபூபக்கர் சொல்லிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பின்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அபூபக்கரை மன்னிப்பதற்காக வந்திருக்கிறேன், அவர் என்னை மன்னிக்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அபூபக்கர் இருக்கிறார் அல்லவா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் இந்த மார்க்கத்தை முதன்மையாக கொண்டு வருகின்ற பொழுது அதை ஏற்ற சித்திக்குல் அக்பர் இவர். தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் எல்லாவற்றையும் இந்த தீனுக்காக முதன்மையாக தியாகம் செய்தவர். இப்படிப்பட்டவர் உங்களிடத்துல கோபித்துக் கொண்டார் என்று சொன்னால் அது நம்புவது போன்று இல்லை. இருந்தாலும் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று பெருமானார் நடுவில் இருந்து சமரசம் செய்து உமரையும் அபூபக்கரையும் இருவரையும் சேர்த்து வைத்தார்கள். வரலாறு தெரியுமா நமக்கு? நமக்கு தெரிஞ்சதுன்னா அபூபக்கர் உமர் இப்படிதான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க வாழ்ந்த காலத்திலேயே சின்ன சின்ன மனமுறிவுகள், சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்ல மன்னிக்கல, பேசாம இருந்தாங்கன்னா அந்த அதை கூட தவறா எடுத்துக்கிட்டு இது தவறுன்னு விளங்குனவங்க சஹாபாக்கள். இது தவறு, இதை நாம செய்யக்கூடாது, இதை திருத்திக்கணும், இதை நாம திருந்திக்கணும் தங்களை முற்படுத்தியவர்கள் அருமை சஹாபாக்கள். இன்னைக்கு இந்த சமூகம் அதெல்லாம் தாண்டி பாட்டில் கையுமா, சிகரெட்டும் கையுமா, போதையோட, அந்நிய பெண்களோட எத்தனை தவறுகள். இந்த தவறுகளோட நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம ஒருபோதும் திருந்த முடியாது. சஹாபாக்களுடைய சபையில பெருமானார் சொன்னார்கள், அணு அளவு உள்ளத்துல பெருமை இருக்கக்கூடியவன் சுவனம் செல்ல மாட்டான். உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது அது என்ன பெருமையா, இல்ல நல்ல காலணிகளை போட்டுக்கிறது அது என்ன பெருமையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவன், எனவே இது பெருமையாகாது. யார் அகம்பாவத்தோடு வாழ்வார்களோ அதுவே பெருமை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான், எல்லாம் எனக்கு தான், நான் சொல்றதான் செய்யணும், நான் சொல்றதான் கேட்கணும் என்று இன்றைக்கு யார் சமூகத்தில் அப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களோ அதுதான் அகம்பாவம். அப்படிப்பட்ட அகம்பாவம் கொண்டவன் அணு அளவு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் கிடையாது என்றார்கள்.
இந்த சம்பவத்துல பெருமானார் என்ன குறிப்பிடுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அணு அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் போக மாட்டேன்னாங்க. கேட்ட சஹாபாக்கள் கம்முன்னு கேட்டுட்டு இருக்கலாம்ல. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு யார சொல்லலாம் நல்ல ட்ரெஸ் பண்றது, காலணியை உடுத்துறது, இதெல்லாம் பெருமையா கேட்டா இதெல்லாம் சஹாபாக்கள் குற்றமாக எடுத்துக்கொண்டார்கள், இதெல்லாம் குறையாக எடுத்துக்கொண்டார்கள், தவறுகளாக எடுத்துக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தவறு கிடையாது, இதுதான் தவறு என்று பெருமானார் புரிய வைத்தார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வாழ்க்கையை 1-2 புரியாம இருந்தாலும் அதை தவறுன்னு எடுத்துக்கிட்டவங்க ரசூலுல்லாஹ் புரிய வைத்ததற்கு பின்னால் அதை திருத்தி கொண்டார்கள், அதை திருந்தி கொண்டார்கள். இன்னைக்கு இந்த சமூகம் இதெல்லாம் தாண்டி வேற ட்ராக்ல வண்டி ஓடிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்சம் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கணும். ஹலால் ஹராம பேணி வாழணும். இப்படியே நாம தவறுகளோடு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தா நம்மளுடைய மரணங்கள் படும் மோசமாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு சமீப காலமாக தமிழகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே விபத்தா இருக்கு. இந்த பேஸ்புக் யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், சோசியல் மீடியால இருக்கிறவங்க நல்லா தெரியும். எங்க பார்த்தாலும் ஏறக்குறைய 10 நாள் அதிக விபத்து, வாகனங்கள் நிறைய விபத்து. நாமல் எத்தனை இடங்களை பயணிக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யும் தவறின் காரணமாக அல்லாஹ் நம்மை தண்டிக்க பிடித்து விட்டால் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் பிடிப்பான். நாம் அப்படி போகின்ற பொழுது எந்த நல்ல அமல் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் நாம் பெரிய நஷ்டவாளி என்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த தவறுகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றையே விட்டு அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். திருத்துவதோடு இல்லாமல் அதிலிருந்து கொஞ்சம் நாம திருந்திக்கின்ற எண்ணத்தோடு நாம் திருத்துவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி வாழக்கூடிய நற்தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.